இந்த ஒரே ஒரு தோசையில் 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதோட ரெசிபி ரொம்பவே சிம்பிள். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீமை திணை அப்படின்னு சொல்கிற இந்த கீன்வா ஒரு 50%, உளுத்தம்பருப்பு ஒரு 35%, அண்ட் தோசை கொஞ்சம் மொறுமொறுன்னு வரத்துக்கு கடலைப்பருப்பு ஒரு 15% போட்டுக்கலாம். இது மொத்தமாக 100 கிராம்ஸ் போட்டால் 3 தோசை வருது. ஸோ உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 hours தண்ணியில் ஊற வச்சா போதும். இதை நார்மல் தோசை பண்ணுற மாதிரி ஃபர்மெண்டேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, இல்லை கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நார்மல் தோசை கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக அரிசியில் பண்ணுற தோசையில் 1 கிராமோ இல்லை 2 கிராம் ப்ரோட்டீனோ தான் இருக்கும். அண்ட் 70% ஆஃப் த இண்டியன்ஸ் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரிசி தோசையாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான தோசையாக சாப்பிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்க பன்னீர் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை தால் தொட்டுக்கலாம், இல்லை மேலே முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு தோசையில் 5 கிராம் ப்ரோட்டீன், 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் நம்ம போடுற எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி 2-3 கிராம் ஃபேட் இருக்கும்.